உழவர்கள் நலன் காக்க பல்வேறு உன்னத திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர்கள் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் தக்காளி, முருங்கை, மிளகாய், மா, பலா, தென்னை, சிறுதானியங்கள், மஞ்சள், பாரம்பரிய அரிசி வகைகள் உள்ளிட்ட வேளாண் பொருட்களில் 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைக்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 54 மதிப்பு கூட்டும் அலகுகள் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு இத்திட்டத்தில் 5 தொழில் முனைவர்களுக்கு ஒப்பளிப்பு ஆணைகள் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக திருமதி ஆர் வினிதா. திரு ஜே ஜெயசங்கர், திரு ராகவன் ரத்னம், திருமதி பா கிருஷ்ணகுமாரி, திரு ரா காமராஜ், வேளாண் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை கட்டமைப்புகளான 6 ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள், 2 விதை சேமிப்பு கிடங்குகள், 1 குளிர்பதன கிடங்கு உள்ளிட்ட 23 புதிய கட்டிடங்களை தொடங்கி வைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மதிப்பு கூட்டும் மையங்கள் மற்றும் புதிய கட்டிடங்கள் குறித்த குறும்படம். உழவர்களின் முன்னேற்றத்தினை முதன்மையாக கொண்டு வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை அளித்து பார்ப்போற்றும் திட்டங்கள் பல தந்து உழவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உறுதுணையாக உள்ளார்கள் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக 100 மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைக்கும் திட்டம் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் 25 முதல் 35% வரை அதிகபட்சமாக ₹1,50,00,000 வரை முதலீட்டு மானியமும் 5 ஆண்டுகளுக்கு 5% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தக்காளி, மிளகாய், முருங்கை, மஞ்சள், மா, பலா, தென்னை, சிறுதானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் விளை பொருட்களுக்கு தகுந்த மதிப்பு கூட்டுதல் மையங்கள் அமைத்திட மானியமாக ₹50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 54 தொழில் முனைவோர்களுக்கு மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைத்திட மானியமாக ₹30,42,00,000 ஒப்புதல் ஆணைகளை வழங்கியதுடன் ₹53.60 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 6 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள், 6 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள், 2 விதை சேமிப்பு கிடங்குகள், 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கூடுதல் கட்டமைப்பு வசதிகள், 1 குளிர்பதன கிடங்கு, 2 ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயர்ம சான்றளிப்பு துறை வளாகங்கள், 1 தோட்டக்கலை பட்டய படிப்பு மாணவர் விடுதி, 1 வேளாண்மை பொறியியல் துறை விரிவாக்க மையம் உள்ளிட்ட 23 கட்டடங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஆணையர். விவசாயிகள் விளைவிக்கும் வேளாண் விளைபொருட்களை நகர்ப்புற நுகர்வோருடன் கொண்டு சேர்க்க உழவர் அங்காடிகள் மற்றும் நடமாடும் உழவர் அங்காடிகளை திறந்து வைத்து உழவர் பெருமக்களின் வேளாண்மை சிறக்க வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை வழங்கியும் வேளாண் உழவர் நலத்துறையால் கட்டிமுடிக்கப்பட்ட 23 கட்டடங்களை திறந்து வைத்தும் 100 மதிப்பு கூட்ட மையங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 54 தொழில் முனைவோர்களுக்கு மதிப்பு கூட்ட மையங்கள் அமைக்க ஒப்பளிப்பு ஆணைகள் வழங்கியும் ஆக மொத்தம் ₹99.36 கோடி மதிப்பீடான திட்டங்களை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எங்களை சிறப்பாக வழிநடத்தும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர், மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர், மதிப்புக்குரிய வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர், வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை இயக்குநர்கள், வேளாண் பொறியியல் துறை தலைமை பொறியாளர்
மாண்புமிகு முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளர் மற்றும் வேளாண்மை உழவுத்துறை போன்றோருக்கு வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.